Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா broken glass jelly pudding தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸும் ஃப்ளேவர்ஸோடையும் நான் ஜெல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று black currant, இன்னொன்று மேங்கோ, இன்னொன்று ஸ்ட்ராபெரி, இன்னொன்று ஆப்பிள். இது நாளையும் பேக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 4 பவுல்ஸில் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் விரும்பினா இதை அகார் பவுடர்லையும் செஞ்சுக்கொள்ளலாம். அதை காய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கு கலர்ஸ் போட்டு நீங்கள் செஞ்சுக்கொள்ளலாம். அப்படி விருப்பம் இல்லை, உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜெல்லி பேக்கெட்ஸில் செஞ்சுக்கொள்ளலாம். ஒரு 2 கலர் இல்லாட்டி 3 கலர் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கி 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளவு கலர்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த புடிங் அழகாக இருக்கும். சின்னவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புடிங்கை பார்த்தாலே சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு ஆசை வரும். அப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த புடிங். நான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அளவு, அந்த அளவுப்படி தண்ணியை ஊற்றாமல் நான் எல்லாத்துக்கும் 1.5 கப் அளவுப்படி தண்ணியை கொதிக்க வச்சு எல்லாத்துக்கும் சரிசமனாக நான் ஊற்றிக்கொண்டேன். நல்ல சுடு தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா டிசால்வ் பண்ணிக்கொள்ளுங்க. டிசால்வ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் அதை ரெஃப்ரிஜரேட்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு 600 ml ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் 400 கிராம் கண்டென்ஸ் மில்க் எடுத்து போட்டுக்கொள்ளுங்க. அதோட ஒரு 15 கிராம் ஜெலட்டின் பேக்கெட் எடுத்து அதை நான் ஒரு கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றி கலந்து வச்சுக்கொண்டுறேன். அதையும் அதுக்குள்ளே போட்டுக்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சர் கொஞ்சம் கூலாகிற வரைக்கும் அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சு ஜெல்லியில் பார்ப்போம். எல்லாம் நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ அதை நாங்கள் சின்ன சின்ன பாக்ஸஸாக கட் பண்ணி கொள்ளலாம். முதல்ல அதோட ஓரங்களை ஒரு கத்தியாலையோ அப்படி இல்லாட்டி ஒரு கரண்டியோட நுனியால் நீங்கள் அதோட ஓரங்களை லூஸ் பண்ணி கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பாக்ஸஸாக வெட்டுற நேரம் அது அழகாக வரும். இல்லாட்டி பவுலோடு ஒட்டி பிடிச்சி கொள்ளும். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினா போதும். அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் புடிங்கை செட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளலாம். அதில் நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற
ஒவ்வொரு கலர் ஜெல்லியையும் லேயர் பை லேயராக அதில் சேர்த்துக்கொள்ளலாம். முதல்ல மேங்கோ ஜெல்லியை சேர்ப்போம். அதுக்கப்புறமா ஆப்பிள் ஜெல்லி, அதுக்கப்புறமா பிளாக் கரண்ட். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது, அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஸ்ட்ராபெரியை போட்டுக்கொள்ளுவோம். நான் எல்லாத்தையுமே முழுசாக போடலை, பாதி பாதி தான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற அந்த மில்க் மிக்சர் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். பிகாஸ் நீங்கள் திக் லேயராக போட்டிங்கன்னு ஜெல்லியை நீங்கள் திக் லேயராக போட்டிங்கன்னு சொன்னால் அந்த மில்க் மிக்சர் கீழே போகாது அடியில். நாங்கள் சரிசமான எல்லா பக்கத்துலேயும் வார மாதிரி இருக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் பாதி ஜெல்லி எடுத்து வச்சோம். இப்போ பாதி மில்க் மிக்சரை ஊற்றினதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற ஜெல்லியெல்லாம் அதில் பரத்தி போட்டுக்கொள்ளலாம். இது முடிஞ்சுது. இப்போ நீங்கள் ஒரு க்ளீன் ஃபில்ம் வச்சு அதை மூடி ஒரு 5 hours நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கொள்ளுங்க. அது நல்லா செட் ஆகணும். அவ்வளவுதான். எனக்கு இந்த வீடியோ காட்ட இல்லாமல் போச்சுது. பிகாஸ் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு அதை செஞ்சுட்டு போயிருந்தேன். அதனால் எனக்கு ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க கிடச்சிது. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் until then take care, bye bye.